கனடா ப்ளஸ் யூஎஸ்ஏ ஈக்குவல்ஸ் குசாடா. யூஎஸ்ஏக்குள்ள கனடாவை சேர்க்கணும், சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு புதிய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. இது புருடாவா, இல்லை வெறும் உருட்டா, இல்லை ஷியர் கிறுக்குத்தனமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எப்படி சார் இதெல்லாம் நடத்த முடியும்? நடத்தினா என்ன சிக்கல் வரும்? இதனால யாருக்கு என்ன லாபம்? அப்படியே நடந்தாலும் அண்ணா நான் தான் கனடாலையும் இல்லை அமெரிக்காலையும் இல்லை, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடப்போகிறோம். எப்பவுமே என்டர்டெயின்னு மட்டுமே பார்க்காம நமக்கெல்லாம் கொஞ்சம் பயனுள்ள விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. சரி, இப்போ ஒவ்வொரு கேள்விக்காக விடை தேடுவோம். புருடாவா உருட்டா, இது கிறுக்குத்தனமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சட்டுன்னு பார்க்கும்போது இது பயங்கர புருடா, இது கம்ப்ளீட்டா உருட்டு, இது கிறுக்குத்தனம் அப்படின்னு தானே தோணுது. இந்த ஆள் எப்போ பாரு இந்த மாதிரி தான் சார் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு பலரும் நினைக்கலாம். ஆனால் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், டிஸ்கவுண்ட் ஹிம் அட் யுவர் ஓன் பெரில். இவர் கோமாளி, இவர் எங்கே வரப்போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு வந்துட்டார் ஃபர்ஸ்ட் தடவை. ரெண்டாவது தடவை கமலா ஹாரிஸ் டிபேட் பண்ணுறதை பார்த்த உடனே, அந்த டிபேட்டில் இவர் சொதப்புறதை பார்த்த உடனே நிச்சயமாக கமலா ஹாரிஸ் தான் ஜெயிச்சிருவாங்கன்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் கம்ப்ளீட் மெஜாரிட்டியில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. கோர்ட்டில் அவர் பேரில் கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸில் மாட்டிக்குவார்னு நினச்சோம். ஆனால் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவ்வளவு சீக்கிரம் இதை லூசுத்தனம்னு நம்மளால் ஒதுக்கிட முடியாது, கூடாது. சரி, இப்போ எதுக்கு இந்த டாபிக் எடுக்கணும்? சரி, அந்த காரணத்தையும் பார்த்துருவோம். கனடாவில் இப்போ நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஹவுசிங் கிரைசிஸு, ஏஜிங் பாப்புலேஷனு, ஹெல்த் கேர் இஷ்யூஸு, விலைவாசி, டெக் ட்ரெயின். ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி விலகிட்டாரு. மார்ச் மாதம் வரைக்கும் சட்டசபை கூட கூட்ட போகிறதில்ல. அவங்க கரன்சி அடி வாங்கிட்டு இருக்கு. உள்ள நிலைமை சரியில்லை. ஸோ சரியான தருணம்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ப்ளஸ் பக்கத்தில் யாரு? எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸ் இலான் மஸ்க். அவர் சந்திக்கிறதெல்லாம் ஆகாசத்துலேயும் பூமிக்கடியிலையும் தான். நம்ம யோசிக்காத லெவல்லையும் ஸ்கேல்லையும் யோசிப்பார். மஸ்க் ட்ரம்ப்புக்கு அதில் தூபம் போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம டெல்லி கணேஷ் ஜெமினி கணேசன் காதில் போடுவார் அவை சண்மிக்கில், அது மாதிரி. ஆக ஒட்டு மொத்தமாக இது கிறுக்குத்தனம்னு நம்மளால ஒதுக்க முடியல. சரி, இதை கொண்டு வரதுனால என்ன சார் அட்வான்டேஜ்? நல்ல கேள்வி. இந்த ரெண்டு நாட்டையும் கம்பைன் பண்ணால் ரஷ்யாவை நிலப்பரப்பில் தூக்கி சாப்பிட்டு உலகத்திலேயே பெரிய கண்ட்ரி ஆயிடலாம். $30 trillion எக்கானமி ஆயிடலாம். கனடா நேச்சுரல் ரிசோர்ஸஸில் நிறைய இருக்குது. கனிம வளம், நீர் வளம், ஆயில், ஆர்க்டிக் பகுதி. அந்த பக்கம் போயிட்டா ரஷ்யாவையும் யூரோப்பையும் நல்லா கண்காணிக்கலாம். அங்கே மருந்து, மரம் எல்லாம் சீப்பு. அதனால தான் மக்கள்லாம், யூஎஸ்ஏ மக்கள்லாம் கனடாலேருந்து வுட்டு வாங்கி வீடு கட்டுறாங்க. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, லோக்கலில் யூஎஸ் மார்க்கெட் அடி வாங்குது, எல்லாம் கனடாலேருந்து வாங்குறதுனால. கம்பைன் பண்ணால் ஹவுசிங் மார்க்கெட்டுக்கே பூம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர்க்டிக் வைல்ட் லைஃப் ஃபுல்லாக ஆக்சஸ் கிடைக்கும். ட்ரேடிங்க்கு பயங்கர லெவரேஜ் இருக்குது. இமிகிரேஷன் ரிஃபார்ம் பண்ணால் பல பேர் அப்ளை பண்ணி இப்போ வந்து பல பேர் இமிகிரேஷனில் வருஷக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நாட்டையும் சேர்ந்து மர்ஜ் பண்ணால் விசா லாக்ஜாமை குறைக்க வாய்ப்பு இருக்குது. திரைப்படத்துறை, டூரிசம், எல்லா சினர்ஜிஸ்லையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் ஃபுட்பால், அங்கே ஐஸ் ஹாக்கி, ரெண்டு ஸ்போர்ட்டும் ரெண்டு இடத்துலையும் பரவும். இப்படி லாபங்கள் நிறையவே இருக்கு. சரி, லாபங்கள் மட்டும் பார்த்துட்டோமே, இதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? அஃப்கோர்ஸ் இதில் நிறைய சிக்கலும் இருக்கு. அதில் ஒரு கீ சிக்கல்ஸ் எல்லாம் மட்டும் பார்ப்போம். நம்ம கவர்மெண்ட் சிஸ்டம் முதல்லவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. கனடா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ரூலில் இருந்ததுனால அது நம்மளை மாதிரி தான் இருந்தது. அதனால் அங்கே பிரைம் மினிஸ்டர், அங்கேயும் நம்மளை மாதிரி 2 ஹவுசஸ். என்ன, நமக்கு வந்து பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு, ஆனால் அவங்களுக்கு செரிமோனியல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து பிரிட்டிஷ் குவீன். அமெரிக்காவில் வேற சிஸ்டம், பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனேட்டுன்னு. இந்த ரெண்டு கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷனையும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையும் ஒன்றா கொண்டு வரணும்னா சும்மா இல்லை. எந்த கான்ஸ்டிடியூஷனை எடுப்பாங்க? யார் ஜெயிப்பா? அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏ தான் மர்ஜ் பண்ணுதுங்கனால யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் எடுபடலாம், சொல்ல முடியாது. கனடாவில் யூனிவர்சல் ஹெல்த் கேர், எல்லாருக்கும் இலவச மருத்துவம். ஆனால் ரொம்ப நாள் காத்திருக்கணும். அமெரிக்காவில் 2 பல்லு பிடுங்கணும்னா சொத்தையே எழுதி வைக்கணும். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன், பட் யூ கெட் த பிக்சர். கனடாவில் பப்ளிக் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ட்ரெயின், பஸ்ஸு எல்லாம் நல்லா ஓடும், ஆக்சஸ் இருக்குது. கார் இல்லாமல் நிறைய சமயத்தில் தப்பிச்சுக்கலாம். அமெரிக்காவில் வாய்ப்பே இல்லை ராஜா, கார் இல்லைன்னா காலி. இதை தவிரவே நிறைய வித்தியாசம் இருக்குது. கனடாவில் நிறைய இடத்துல இருமொழி கொள்கை இருக்குது. கியூபக்கில் ஃப்ரெஞ்சு பேசுவான். நம்ம ஊரில் ஹிந்தி படிக்க மாட்டான், கியூபக்கில் வந்து ஃப்ரெஞ்சு படிப்பான். அமெரிக்கா நம்மள மாதிரி தான், இங்கிலீஷ் தேசியவாதிகள். நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தா, ஏண்டா நீ மட்டும் ஃப்ரெஞ்சு படிக்கிற, ஸ்பானிஷ் படிக்க மாட்டியா அப்படின்னு டெக்ஸஸ் தனிநாடு கேட்டாலும் கேட்கும். அதை தவிரவே டெய்லி வாழ்க்கையிலேயே கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குது. கனடாவில் கிலோமீட்டருமா, அமெரிக்காவில் மைலுமா. அவன் லிட்டருமா, அமெரிக்காவில் கேலன்மா. கனடாவில் சென்டிகிரேடுமா, அமெரிக்காவில் ஃபாரன்ஹீட்டுமா.
ஒருத்தர் பேசும்போது கால்குலேட்டர் வச்சு தான் பேசணும். கனடா நம்மள மாதிரி ஜிஎஸ்டி வசூல் பண்ணி அப்புறமா ஸ்டேட்டுக்கு கொடுக்குது இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல. அமெரிக்காவில் அது மாநில உரிமை, இட்ஸ் லெஃப்ட் அப் டு த ஸ்டேட்ஸ். கனடாவில் துப்பாக்கிய மிருகத்தை வேட்டையாட மட்டும் அளவா வச்சிருந்து அழகா ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கான். அமெரிக்காவில் பிறந்த குழந்தை டிரைவர் லைசன்ஸ் வாங்க முடியாது, குடிக்க முடியாது. ஆனா 10 பேரை ஒரே சமயத்துல போட்டு தள்ளுற மாதிரி துப்பாக்கி வாங்கலாம். ஐயோன்னு வாயை பழக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் பீகாரும் ஒன்னா வாழலையா? நம்ம ஊர்லயே அருவாள் கல்ச்சரோட நம்ம ஒன்னா வாழலையா? சரி, இதனால நமக்கு என்ன லாபம் சார்? இப்போ அமெரிக்கா வர முடியாதவன்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே பெருக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் அமெரிக்காவில் என்ன ஒரு 330 to 335 மில்லியன், கனடாவில் வெறும் 40 மில்லியன் தான். ஆனால் இன்னும் நிறைய நிலப்பரப்பு, இன்னும் நிறைய இடம் இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண. அப்போ டெஃபினட்டாக அமெரிக்கா கம்பெனிலாம் அங்கே போவான். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு எக்கானமி வளர வாய்ப்பு உண்டு. ப்ரொவைடட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆர் டிராஃப்டட் அண்ட் என்ஃபோர்ஸ்ட் அக்கார்டிங்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி சட்ட திட்டங்கள்லாம் திருத்தி அழகாக அமுல்படுத்தி செய்யணும். ரஷ்யா மிடில் ஈஸ்டை டிஸ்பிளேஸ் பண்ணி குசாடா ஒரு ஆயில் கிங்காக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒத்துக்கணுமா? பஞ்சாயத்துக்கு வருமா? யூஎன் ஏதாச்சும் சொல்லணுமா? அதான் இல்லை. செக்யூரிட்டி கவுன்சிலில் சீட்டு விகிதம் மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் யாரையும் கேட்க வேணாம். இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி ஆர் பேச்சுவார்த்தை மாதிரி. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் காதும் வச்சா மாதிரி முடிச்சுக்கலாம். என்ன இப்படி எல்லாம் தீர்மானிச்சு 5-10 வருஷம் ஆகும். ஒரு சங்கர் படம் எடுக்கிற லெவல் ஆயிடும். ஆனா அடுத்த பிரசிடென்ட் வந்து ஆட்டத்தை கலைக்காத மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி லாஸ் எழுதணும். இந்த புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியணும்னா அப்புறம் யூஎன் இடையில வரணும், இந்த ரஷ்யாவெல்லாம் பிரிச்சா மாதிரி. அப்புறம் என்ன, ஒரே சண்டை தான், பங்காளி சண்டை தான். ஸோ கனடாவும் யூஎஸையும் சேர்ந்து குசாடா ஆகலாமா? இல்லை சார், கல்யாணம்லாம் வேணாம், பேசாமல் லிவிங் டுகெதர் அரேஞ்ச்மெண்ட்டே வச்சுக்கலாமா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த மைண்ட் வாய்ஸ் ஆரம்பிச்சதே உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்க தான். ஸோ see you in the comment section. வணக்கம்.